இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஐடிசி கம்பெனியோட ஃபுல் டீடைல் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இதுல ஐடிசி கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்குள்ள எத்தனை பிசினஸ் இருக்குன்னு எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் ஆனா அந்த பிசினஸ் அந்த வேல்யூஷன்ஸ் நம்ம எடுத்து பார்க்க போறோம். அந்த நம்பர்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். ஐடிசியோட சிகரெட் பிசினஸ் தான் இருக்கிற டாப் நாச்சான பிசினஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, ப்ராஃபிட் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்புறம் அக்ரி பிசினஸ், எஃப்எம்சிஜி பிசினஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா பிசினஸ்மே கான்ட்ரிபியூஷன் வைஸ் எப்படி கொடுக்குறாங்க. அது கூடவே கம்பேரிட்டிவா இருக்கிற இந்த கம்பெனிஸ், அதாவது இங்க சிகரெட் கம்பெனினா காட்ஃப்ரே பிலிப்ஸ், அதே மாதிரி இங்க எஃப்எம்சிஜிக்கு நம்ம இங்க டாடா கன்சூமர், பிரிட்டானியா மாதிரி கம்பெனி எடுத்தால் கூடவே ஐடிசி கம்பெனி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோல வந்து எப்படி அவங்க வந்து தராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். 350 ரூபாய்க்கு நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்றது ஒண்ணுதான். நீங்க 4500 ரூபாய் கொடுத்து அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்னா கன்சிடர் பண்றதும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி என்ன இதெல்லாம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஐடிசி கம்பெனியோட இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 Q1 Q2 ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து வருது அப்படின்றது டீட்டெயிலா வந்து பார்ப்போம். சிகரெட் பிசினஸ் பொறுத்தவரை இங்க ஐடிசி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபிளேக், கிளாசிக், அப்புறம் நேவி கட், அமெரிக்கன் கிளப்னு சொல்லிட்டு இங்க மேஜரான இங்க சிகரெட் பிராண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா இவங்க கிட்ட தான் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த ஃபினான்ஷியல் 2026 Q1 Q2 நம்பர்ஸ் நம்ம இங்க கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 17,200 கோடி பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெவன்யூ மட்டும் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க சிகரெட் பிசினஸ்ல இருந்து மட்டும். இதுல ப்ராஃபிட்டா மட்டுமே 10,300 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல ரெவன்யூ வந்து பார்க்கும்போது இங்க 40-45% ஓவரால் ஐடிசி பிசினஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஐடிசியோட இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 75-80% இங்க சிகரெட் பிசினஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து இப்ப இந்த மாதிரி இங்க டாக்ஸ் எல்லாமே அதிகம் பார்த்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனாலதான் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 15% மார்க்கெட்ல வந்து இறக்கி இருக்காங்க. பட் ஆனா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரியாயிடும். அதுமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சரியாகி வந்துடும். அடுத்ததா எஃப்எம்சிஜி பிசினஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா இங்க எஃப்எம்சிஜி உள்ள இந்த ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட், யுபி நூடுல்ஸ், பிங்கோ சிப்ஸ், ஃபியாமா, விவல் சோப்ஸ், அப்புறம் எங்கேஜ் பெர்ஃபியூம் இது எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து வருது. ஸோ இதோட பிசினஸ் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது இந்த Q1 Q2 ரெண்டுமே கம்பைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 11,700 கோடி ரூபாய் ரெவன்யூவா மட்டும் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ப்ராஃபிட்டா மட்டுமே 800-850 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 27% வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது ஐடிசிக்கு. ஐடிசியோட ப்ராஃபிட் ஷேர்ல இது வந்து 7-8% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ இங்க சேல்ஸ் வால்யூம் வைஸ் வந்தீங்க அப்படின்னா பெரிய சேல்ஸ் வால்யூம், பட் ஆனா ப்ராஃபிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஏன் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு அப்படின்னா அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து பண்றாங்க. ஸோ அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்கிற ரீசன்னால இங்க ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது. அப்புறம் டிஸ்கவுண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஷேர் அப்படி இருந்தா அதனால டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. புது ப்ராடக்ட் லான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் தென் இங்க எஃப்எம்சிஜில ஹெவியான காம்படிஷன் வந்து இருக்கு. ஐடிசில காம்படிஷனே வந்து கிடையாது. காட்ஃப்ரே மாதிரி ஒரு சின்ன கம்பெனி தான் இருக்காங்க. பட் ஆனா இங்க காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. HUL, நெஸ்லே, பிரிட்டானியா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களை கம்பீட் பண்றதுமா இங்க பிரைசிங் கொடுக்கணும்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை கிரியேட் பண்ணி தான் இங்க லோவான ப்ராஃபிட் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா சேல்ஸ் வைஸ் இங்க அதிகமா வந்து இருக்கு. அக்யூசியேஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 மந்த்ரா ஆர்கானிக்ன்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வாங்கியிருக்காங்க. இது ஆர்கானிக் ஃபுட்ஸ்ல. மதர்ஸ் பாஷ்ன்ற கம்பெனி வந்து பேபி கேருக்காக வாங்கியிருக்காங்க. பிரசுமா, மீட்டிகோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட்காக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸை பொறுத்தவரை பிரீமியம் ஃபுட்ஸ்லயும் போக போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல போக போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரெடி டு ஈட் மீல்ஸ் வந்து போக போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ரெவன்யூ growth வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜில மட்டும் 10-12% ரெவன்யூ growth இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ரெவன்யூ growth வந்து இங்க சிகரெட்டுக்கு வந்து பார்க்கும்போது 5-6% வந்து சொல்றாங்க. அப்படியே நம்ம அக்ரி பிசினஸ் உள்ள வந்தோம் அப்படின்னா அக்ரி பிசினஸ் பொறுத்தளவுல இங்க வீட், ரைஸ், ஸ்பைசஸ், காஃபி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரா மெட்டீரியல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இங்க எஃப்எம்சிஜி யூனிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எஃப்எம்சிஜி யூனிட்ஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா வந்து வாங்கி ஒரு மிடில் மேன் மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா இங்க வாங்கி ஐடிசிக்கும் தேவையான சப்ளையும் பண்ணிப்பாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணி இந்த கம்பெனிஸ் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல இந்த கம்பெனியோட இந்த பினான்சியல் 2026 இந்த Q1 Q2 இந்த கம்பைன்டு ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரெவன்யூவா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 13,600 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மட்டும் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா 900 crores பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சீசனல் பிசினஸ், அதாவது இந்த வருஷம் மழை நல்லா வருது, கரெக்டா எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீசனல் பிசினஸா வந்து இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்போர்ட்டோட டிமாண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் கமாடிட்டி பிரைசஸ்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். இதோட ஃபியூச்சர் growthமே 6-8% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்த பிசினஸா மூவ் ஆகுறது பேப்பர் போட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் பிசினஸ் உள்ள வந்து வரும். ஸோ இங்க பேப்பர் போட்ஸா வந்து பார்க்கும்போது இங்க கிளாஸ்மேட்ஸ் நோட் புக், அப்புறம் இங்க பேப்பர் கிராஃப்ட் நோட் புக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளதான் வந்து இருக்கு. பேக்கேஜிங் வைஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். பிஸ்கெட், சோப்பு, சிகரெட் இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே தேவையான ஒண்ணா இருக்குது. இங்க பேக்கேஜிங் வந்து இருக்கு. இது வந்து இவங்க கம்பெனிக்கும் அவங்க தான் பண்ணிப்பாங்க, அதர் கம்பெனிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பிசினஸ்மே இது உள்ள வந்து வருது. இதுல இருந்து மட்டுமே ரெவன்யூ வந்து மேக் பண்றது 4,300 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மேக் பண்றாங்க. இது இந்த Q1 Q2 மட்டும் சேர்ந்தது. இன்னும் இந்த Q3 Q4 வந்து இருக்கு. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ரெவன்யூ தான் வந்து வரும். இது நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா 4,300 கோடி ரூபாய் இங்க பேப்பர் போட் பிசினஸ் அண்ட் பேக்கேஜிங் வந்து பண்றாங்க அப்படின்னா அப்படியே டபுள் அமௌண்ட் வந்து ஆகும். ஒரு 8,500 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபுல் இயர்ல இந்த பினான்சியல் 2026 ஃபுல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 8,500 கோடி ரூபாய்
இங்க பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இங்க சிகரெட் பிசினஸ் பார்த்தது அண்ட் தென் ஃபுட் பிசினஸ் பார்த்தது நீங்களும் வந்து ஆட் பண்ணி பார்த்துங்க எவ்வளவு ரெவன்யூ வந்து பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுமே நம்ம டீட்டெயிலாக வந்து இங்க போக போக வந்து பார்ப்போம். ஸோ இங்க இந்த பேப்பர் போர்ட் பிசினஸ்லுமே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க. இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணாங்க. இது மூலமா இவங்க கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்க முடியும். அப்படி உங்களால ஸ்கேலபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். மெயினா இம்போர்ட் டிபெண்டன்ஸா வந்து இருக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இங்க பிளஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் பெருசா வந்து கிடையாது. பட் ஆனா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. சைனாவோட டிபெண்டன்ஸ் கொஞ்சம் நம்பி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல கொஞ்சம் வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்க பிசினஸா இருக்கு. இதை தாண்டி அதர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோட்டல் பிசினஸ் செப்பரேட்டா வந்து போயிடுச்சு. ஸோ அதனால அதை விட்டுருவோம். பட் ஆனா இதுவுமே இந்த பிசினஸ் கூட தான் வந்து இருந்துச்சு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல 2025 ஸ்டார்டிங்ல. இது உள்ள இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் ஃபுட் டெக் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. அப்புறம் நியூ ஏஜ் பிசினஸ் உள்ள இருக்காங்க. அப்புறம் ஐடி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கு. இந்த ரெவன்யூ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 இருந்து 150 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் அப்புறம் இங்க ஐடி கம்பெனி அப்புறம் இங்க ஆன்லைன் ஃபுட் டெலிவரி. ஸோ இந்த மாதிரி இருக்க பிசினஸ்ல மட்டும் ஒரு 100 இருந்து 150 கோடி ரூபாய் வந்து வருது. ஸோ இது வந்து ஐடிசி கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அசட் லைட் மாடலா கொண்டு போறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதர் செக்மெண்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எஃப்எம்சிஜி சிகரெட் அப்புறம் இங்க அக்ரி அண்ட் பிசினஸ் அப்புறம் வந்து இங்க பேப்பர் போர்ட் அண்ட் பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கிளீனா வந்து பாத்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளஸ் ஆக போகுது. ஸோ இதே வந்து ஃபியூச்சர்ல வந்து 6 இருந்து 8% growth இருக்குன்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து growth இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபியூச்சர்ல வந்து ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ growth ஃபார் ஃபினான்ஷியல் 2027 வந்து ஒரு 6 இருந்து 8% வந்து இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா இங்க ப்ராஃபிட் growth வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு 5% வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஸோ ரெவன்யூ growth 6 இருந்து 8% growth வந்து இருக்கும். பட் ஆனா ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டாவும் இருக்கலாம் இல்ல 5% இருக்கலாம். என்ன ரீசன் இந்த சிகரெட்டோட இம்பாக்ட் இருக்குல்ல இந்த டாக்ஸ் இம்பாக்ட்னால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கலாம் இல்ல அப்படின்னா 5% போகலாம். பட் ஆனா நெகட்டிவா போகாதுன்றாங்க ப்ராஃபிட் growth பொறுத்தளவுல. இப்ப இருக்க ப்ராஃபிட் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு போகும் இல்ல அப்படின்னா 5% ஏறும். ஃபினான்ஷியலா 2028 எஃப்எம்சிஜியோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சிகரெட்டோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. பிரைஸ் வந்து ஏத்திடுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பெட்டராவே வந்து இருக்கும். ஃபினான்ஷியலா 2028 வந்து பாத்தீங்கன்னா கம்பேக்கா இருக்கும் இந்த கம்பெனிக்கு. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தத ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்க்கு இவங்க எவ்வளவு பண்ணுவாங்கன்ற ஒரு பேஸ் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே எஸ்டிமேஷன் தான். இன்னும் இந்த Q3 Q4 வந்து வரல. பட் ஆனா இப்போ Q2 Q1ல வந்து எவ்வளவு பண்ணாங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்டோட பிசினஸ் வந்து மொத்தமா இங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறது ஃபினான்ஷியல் 2026ல 35,000 கோடி வந்து பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,000 கோடி வரும். அதாவது சிகரெட் பிசினஸ் 35,000 கோடி இவங்க வந்து ரெவன்யூ மேக் பண்றாங்க. 21,000 கோடி அப்படியே ப்ராஃபிட்டா வந்து நிற்கும். அடுத்தது எஃப்எம்சிஜில வந்து பாத்தீங்கன்னா 24,000 கோடி ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க. பட் ஆனா ப்ராஃபிட்டா வந்து நிக்கிறது 1,800 கோடி தான் வந்து நிக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க அதிகமான சேல்ஸ் வால்யூம் வந்து நடக்கும். பட் ஆனா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இங்க சிகரெட்டை பொறுத்தவரை இது வந்து ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டா வந்திருக்கு. எஃப்எம்சிஜி வந்து இந்த அளவுக்கான ஹை மார்ஜின் ப்ராடக்ட்டா வந்து இல்ல. என்ன ரீசன்னாலும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். அக்ரி பிசினஸ் பொறுத்தவரை 27,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மேக் பண்ணுவாங்க. நீங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,700 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா மேக் பண்ணுவாங்க. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பொறுத்தவரை 8,500 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ 700 கோடி ரூபாய் ப்ராஃபிட். அதர் பிசினஸ் வந்து 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணுவாங்க. பட் ஆனா நெகட்டிவான ஒரு ப்ராஃபிட் தான் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நெகட்டிவ் லாஸ் வந்து பார்க்கும்போது இங்க 50 crore வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஸோ ஓவரால் இங்க ரெவன்யூ வந்து கம்பைன் பண்ணும்போது 95,500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 25,150 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க. இது வந்து வருஷம் ஃபினான்ஷியல் 2020 ஆனுவல் ரிப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் 2025 ஆனுவல் ரிப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபினான்ஷியல் 2027ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,140 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா வந்து மேக் பண்ணுவாங்க. இது எதனால இந்த அளவுக்கான வந்து growth வந்து பாத்தீங்க அப்படின்னா 95,000 கோடியில இருந்து ரெவன்யூ வந்து 1,02,700 கோடி ரூபாய் வந்து ஏறி இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 25,140 கோடி ரூபாய் இருக்கு. இது இந்த ஃபினான்ஷியல் 2026 to 27ல ரெவன்யூ growth வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் ஆனா ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னா சிகரெட்டோட டாக்ஸ் இம்பாக்ட். இதே நம்ம ஃபினான்ஷியல் 2028ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி வந்து இருக்கும். growth ஆன ஒரு இயரா பாத்தீங்கன்னா இங்க ஐடிசி கம்பெனி வந்து இருக்கும். எஃப்எம்சிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைசிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் தென் சிகரெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இருக்க அந்த டாக்ஸ் எல்லாமே இம்பாக்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த கம்பெனியுமே பிரைஸ் எல்லாமே ஹைக் பண்ணி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பிசினஸ் வந்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2028ல 1,12,500 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டா வந்து 28,540 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் தான். இப்ப இருக்க growthல அப்படியே போனாங்க அப்படின்னா இருக்கிற எஸ்டிமேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற கம்பாரிசன் வந்து இப்போ ஒரு ஐடிசின்ற ஒரு சிகரெட் கம்பெனியா நம்ம பார்க்காம ஐடிசி உள்ள நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. இவங்களோட காம்படிஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பிசினஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கம்பாரிசன் வந்து பண்ண போறோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிகரெட் பிசினஸ் தான் வந்து ஐடிசி கம்பெனி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இவங்களோட டைரக்ட் காம்படிஷனா வந்து இருக்குது காட்ஃப்ரே பிலிப்ஸா வந்து இருக்காங்க. இங்க காட்ஃப்ரே பிலிப்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஃபினான்ஷியல் 2026 Q1 Q2 ரிசல்ட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 2,700 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்பெனி. ப்ராஃபிட் வந்து 650 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவே ஐடிசி கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ மட்டுமே 17,200 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,300 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இங்க காட்ஃப்ரே பிலிப்ஸோட ரெவன்யூ வந்து 2,700 கோடி, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 650 கோடி தான். பட் ஆனா இங்க ஐடிசியோட
இந்த ப்ராஃபிட் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 10,300 கோடி வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து 17,200 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ இங்க வந்து எவ்வளோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி கம்பெனி வந்து இருக்காங்க. சிகரெட்ல டாப் நாச்சான ஒரு பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி ஐடிசி கம்பெனியை பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஐடிசி கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபுட் பிசினஸ்ல மட்டும் ரெவன்யூ மேக் பண்றது 9,000 கோடி, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 கோடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றது இந்த டேட்டா எல்லாமே. இதே நம்ம பிரிட்டானியா கம்பெனி இதை பார்த்தோம் அப்படின்னா 8,500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து இருக்கு. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1,200 கோடி ரூபாய் வந்து இருக்கு. டாடா கன்சூமர் 7,200 கோடி ரூபாய் ரெவன்யூ, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 950 கோடி ரூபாய். எங்க ஐடிசி ஃபுட்ஸோட எங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 700 கோடி ரூபாய். இங்க பிரிட்டானியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க, 1,200 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. டாடா கன்சூமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 950 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வைஸ் ரெண்டு கம்பெனி முன்னாடி இருந்தாலுமே பட் ரெவன்யூ மேக் பண்றது இங்க ஐடிசி கம்பெனி ரெண்டு கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மெயின்டைன் பண்றாங்க. இந்த மூணு கம்பெனி நம்ம பாக்குறோம், ஐடிசி ஃபுட்ஸ், பிரிட்டானியா, டாடா கன்சூமர், இந்த மூணு கம்பெனில இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல தான் இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா ஐடிசி ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தாலுமே போக போக வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிரிட்டானியாக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி இங்க ஐடிசி ஃபுட்ஸ், டாடா கன்சூமருக்கு ஈக்குவலான கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஃபுட்ஸா வந்துருக்கு. ஸோ அந்த ஒரு கம்பெரிசன் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐடிசி வந்து ஒரு அக்ரி பிசினஸா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஐடிசி அக்ரி பிசினஸா நம்ம பார்க்கும்போது 13,600 கோடி ரூபாய் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய். ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 900 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து 900 crores வந்து இருக்கு. இந்த இடத்துல அக்ரி பிசினஸ்க்கு நம்ம காம்படிஷனா வைக்கிறது எல்டி ஃபுட்ஸ் வந்து இருக்கிறோம். எல்டி ஃபுட்ஸ் வச்சோம் அப்படின்னா 4,200 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து இருக்கு. ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா 320 கோடியா வந்து இருக்கு. கேஆர்பிஎல் கம்பெனி வந்து 300 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து இருக்கு. ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா 360 கோடி ரூபாவா வந்து இருக்கு. ஐடிசியோட அக்ரி பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 crore ப்ராஃபிட்ஸ் அண்ட் தென் ரெவன்யூ வந்து 13,600 கோடி. இந்த ரெண்டு கம்பெனி எல்டி ஃபுட்ஸ் அப்புறம் கேஆர்பிஎல் ரெண்டு கம்பெனி கம்பைன் பண்ணால் கூட இங்க ஐடிசியோட அக்ரி பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பீட் பண்ண முடியல. ஐடிசியோட அக்ரி பிசினஸ் டாப் நாட்ச்ல வந்து இருக்கு. இப்போ அப்படியே நம்ம பேப்பர் பிசினஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட இங்க காம்படிஷன்ல இருக்குது ஜேகே பேப்பர் அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரா வந்து இருக்கு. இங்க ஐடிசியோட பேப்பர் போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,300 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா 350 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. ஸோ இதுவே ஜேகே பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,200 கோடி ரூபாய், ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 420 கோடி ரூபாய். வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரோட இங்க ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 2,400 கோடி ரூபாய். பட் ஆனா இங்க ப்ராஃபிட் வைஸ் வந்தீங்க அப்படின்னா 300 கோடி ரூபாய். ஸோ இந்த ஒரு மெட்ரிக்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே ஐடிசி பேப்பர் போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் நாட்சல் தான் வந்து இருக்காங்க ரெவன்யூ வைஸ் வந்து பார்க்கும்போது. பட் ஆனா இங்க ப்ராஃபிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா போக போக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இங்க ஜேகே பேப்பர் இல்ல அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் இந்தியாவுக்கான பிசினஸ் பொட்டன்ஷியலோட அதிகமா இருக்கிறது தான் ஐடிசி பேப்பர் போர்ட்ஸா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ரிப்போர்ட் வச்சு நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா ஐடிசி கம்பெனி வந்து பார்க்கும்போது இங்க ஒரு கம்பெனிக்குள்ள நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. இங்க ஒரு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ற அளவுக்கான ஒரு பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். சிகரெட்ல இருந்து நல்ல பிசினஸ் வந்தாலுமே எஃப்எம்சிஜி அக்ரிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட காம்படிட்டரை விட சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே லிஸ்டடான ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுக்கு பதில் நம்ம ஐடிசி கம்பெனி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு கம்பேரிசன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க சிகரெட் கம்பெனியா வந்து பார்க்கும்போது ஐடிசியோட காம்படிஷன் கார்ட்ஃபை ஃபிளிப்ஸ் வந்து இருக்காங்க. எஃப்எம்சிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா கன்சூமர். அக்ரி பிசினஸ் பொறுத்தவரை எல்டி ஃபுட்ஸ் அப்புறம் கேஆர்பிஎல் ரெண்டுமே ஆட் பண்ணாத ஐடிசியோட அக்ரி பிசினஸ் வருது. ஸோ அதனால அது ரெண்டு கம்பெனி எடுத்துக்கிறோம். பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ இங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்போ தேவைப்படுறது ஒரு ஷேர் வாங்குறதுக்கு கார்ட்ஃபை ஃபிளிப்ஸோட இப்போ கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,250 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. டாடா கன்சூமர் 1,171 ரூபாய் வந்திருக்கு. எல்டி ஃபுட்ஸ் 390 ரூபாய் வந்திருக்கு. கேஆர்பிஎல் 397 ரூபாய் வந்திருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் வந்து 419 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஐடிசி கம்பெனியோட இங்க ஷேர் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 350 ரூபாய் இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 13 வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஷேர் பிரைஸோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஃபை ஃபிளிப்ஸ் 25, டாடா கன்சூமர் 85, எல்டி ஃபுட்ஸ் 21, கேஆர்பிஎல் 14, வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் 15. பட் ஆனா ஐடிசியோட கம்பேரிசன்ல பார்க்கும்போது 13 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்திருக்கு. பட் இதோட ஷேர் பிரைஸ் 350 ரூபாய் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஐடிசிக்கு கம்பேரிசன்ல வச்சு இந்த 5 கம்பெனிஸோட இந்த ஷேர் பிரைஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர அமௌண்ட் வந்து 4,628 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது கார்ட்ஃபை ஃபிளிப்ஸ்ல ஒரு ஷேர் வாங்குறதுக்கும் இங்க டாடா கன்சூமர் அப்புறம் எல்டி ஃபுட்ஸ் அப்புறம் கேஆர்பிஎல் அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஷேர் வாங்குறதுக்கு நம்ம தேவைப்படுற அமௌண்ட் வந்து 4,628 ரூபாய் வந்து தேவைப்படுது. பட் ஆனா அதே அளவுக்கான பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஐடிசின்ற ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. ஸோ இந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நமக்கு தேவைப்படுறது 4,278 ரூபாய் தேவைப்படுது. ஸோ ஐடிசின்ற ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு பதில் மல்டிபிள் ஆஃப் ஸ்டாக் பாஸ்கெட்டை மல்டிபிள் ஆஃப் இந்த செக்டர்ஸ்ல நம்ம வாங்குறதுக்கு தேவைப்படுறது 4,278 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்டா தேவைப்படுது. 13 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா வந்திருக்கு. ரியாலிட்டியா வந்து பார்க்கும்போது அவ்வளவு அமௌண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. பட் ஆனா இங்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற அளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி இது வந்து இங்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 13 இருக்கு அப்படின்னா கார்ட்ஃபை ஃபிளிப்ஸ் 25 இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனிஸோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இங்க ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 32ல இருந்து 35 பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸா வந்து இருக்கு. அப்போ கூட ஐடிசி கம்பெனி 13 வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ கண்டிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 350 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிற கம்பெனிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் கொடுக்குற அமௌண்ட் வந்து 1,000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஐடிசி கம்பெனி வந்து 1.75 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. இங்க ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனியா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம அதை பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா 1,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து வரும். இப்போ இருக்க 350 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 13 வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் அது அப்படியே வந்து 35க்கு போச்சு அப்படின்னா அந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 35க்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா 1,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து போகும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 350 ரூபாய்க்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிசினஸ் கம்பேரிசன் எல்லாமே இந்த அதர் கம்பெனி வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, அப்புறம் இங்க அக்ரி பிசினஸ் கம்பெனி, அப்புறம் ஒரு பேப்பர் போர்ட் கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிற அந்த சிகரெட் கம்பெனியா கூட இருக்கட்டும். இது எல்லாமே நம்ம பார்த்து கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பெட்டரா இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதே பெட்டரா வந்து இருக்கு. அந்த நீங்க பிரைஸ் ஷேரிங்ஸ்மே 13ல வந்து இருக்கு. மற்ற கம்பெனிஸோட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஷேரிங்ஸ் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு பிரைஸ் ஷேரிங்ஸ் வந்து இருக்கு. இல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வைஸ் நான் சொல்ல வருது. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் ரிட்டர்ன் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதர் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணாதான் பெட்டரா வந்திருக்கும். ஐடிசி கம்பெனி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏத்த மாட்டாங்க மார்க்கெட்ல. சோ அது வந்து ஏத்ததுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. சோ நீங்க ஒரு பிசினஸ் வேல்யூவான பிக்ல வந்து வாங்க போறீங்க, வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தட்ல வந்து அப்ரோச் பண்ண போறீங்க, லாங் டர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் எடுத்து ஐடிசி கம்பெனி கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க ஷேர் பிரைஸ் ரிட்டர்னுக்காக தான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடிசி கம்பெனி உங்களுக்கு பெட்டரா வந்து தெரியாது. பட் ஆனா இந்த அளவுக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கம்பெனியா தான் இருக்கு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐடிசியோட ஹோட்டல் பிசினஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 200 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐடிசில இருந்து பிரிஞ்சு போனது ஐடிசி ஹோட்டல் பிசினஸ். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து இருக்கு. இப்போ இருக்கிற இந்த ஐடிசியோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபாய் இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 550 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடிசி பிரைஸ் வந்து ட்ரேட் ஆக வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா பிசினஸுமே இங்க செப்பரேட் ஆகி போகுது அப்படின்னும் போது 1000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஹோல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரே கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பாரிசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணோம். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெரிசன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அப்போ மட்டும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அண்ட் தென் இது புது செட்டப்பா இருக்கும். இது என்ன ஏரியா அப்படின்னா ஈசிஆர்ல பிரெஞ்ச் ஃபுட் கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் கிட் வந்து இந்த சேட்டை ஷெரீப் இருக்குல்ல அந்த கடை இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம எப்பயுமே சந்திக்கிற இடத்துல தான் நம்ம வந்து சந்திப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புது லொகேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அப்படின்னா வெளியே வந்து வரும். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.